இன்றைக்கி தமிழக சட்டமன்றத்தில் புதிதாக ஆட்சியேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்கள் தனி மெஜாரிட்டி காட்டி ஆகணும். இன்றைக்கி 108 எம்எல்ஏக்களை மெஜாரிட்டி காமிச்சா மட்டும்தான் இந்த ஆட்சி அமையும், இல்லைன்னா ஆட்சி ரத்து பண்ணிவிடுவாங்க. அதுபோல் அதிமுகவுடைய மதவெறி கட்சி கூட்டணியும் ஆதரவு கேட்டிருக்காங்க, திமுக தீய சக்தியுடைய ஆதரவும் கேட்டிருக்காங்க. இந்த 2 பேருமே நம்பிக்கை வாக்கெடுப்பு எதிராக எம்எல்ஏ ஓட்டு போட்டாங்கனாக்கா இவங்களால் தாவேக்காவில் மெஜாரிட்டி காட்ட முடியாது. அதனால் இந்த சட்டமன்றத்தில் தாவேக்கா 107 இடத்த பெற்றிருந்தது. அந்த 107 சபாநாயகர் ஒன்று நியமித்தது போக மீதி 106 திருப்பூர் எம்எல்ஏ ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார். அதை எதிர்த்து திமுகவுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து உயர்நீதிமன்றம் அவர் சட்டமன்றத்தில் வாக்களிக்கக்கூடாது என்று தீர்ப்பளி தடை உத்தரவு போட்டுள்ளது. அதனால் அந்த 106 அது ஒன்று போக மீதி 105 தான் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இருக்கின்றது. அதனால் இந்த தீய சக்தியினுடைய எம்எல்ஏக்களும் இந்த மதவெறி கொண்ட அதிமுக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்களும் இவர்களுக்கு வாக்களித்தால் மட்டுமே இவர் தனி மெஜாரிட்டி நிரூபிக்க முடியும். இதில் இன்றைக்கி அதிமுக வெளிப்படையாக சொல்லிடுச்சு, நாங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு எதிராக தான் நாங்கள் இந்த 53 பேரும் நாங்கள் வாக்களிக்க வேண்டும். அந்த சட்டமன்றத்தில் ஏதாவது தவறாக வாக்களித்தால் அதோடைய கட்சியிலேருந்து நாங்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படணும்னு அதிமுக சொல்லிடுச்சு. இப்போ திமுகவுடைய கூட்டணி வாக்களிக்கிற பொறுத்து தான் ஜோசப் விஜய் ஆட்சி அமையுமா அமையாதான்ற இது இன்றைக்கி தெரிஞ்சிடும். அதனால் தீய சக்தியுடைய கட்சி கூட்டணியும் மதவெறி கட்சி கூட்டணியும் இவங்க 2 பேருமே வாக்களிக்கக்கூடாது என்று நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று மயிலாம்பாறையார் பேச்சுரிமை கட்சி சார்பில் மயிலாம்பாறை மாறி ஆகிய நான் கேட்டுக்கொள்கின்றேன்.